நண்பர்களே வணக்கம். சில நண்பர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்னா, நீங்கள் இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து லாஸ்ன்னே போட்டிருக்கீங்க, ஏன் அதில் கெயின் வராதான்னு கேட்டிருக்காங்க. நான் வெறும் லாஸ் மட்டும் போடலைங்க, குருவை நட்டதில் என்ன நடந்திருக்குன்ற ரியாலிட்டி தான் நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது தாளடிக்கு இப்போ நாத்தாங்கல் விட்டுருக்கோம். நாத்தாங்கல் விட்டு லாஸ் ஆகிடுச்சின்னு நான் சொல்லலையே. தாளடிக்கு இப்போ நாத்தாங்கல் எப்படி விட்டுருக்கோம், எத்தனை நாள் ஆகுது, அடுத்தடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம இப்போ சொல்லிகிட்ருக்கோம். ஒரு வேளை தாளடியில் இப்போ லாபம் வந்துருச்சுனாக்கா அதில் எத்தனை மூட்டை அறுத்தோம், என்ன லாபம், எல்லாமே நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். இப்போதைக்கு குருவையில் நட்டதில் நமக்கு என்ன நடந்திருக்கு, இதை மற்ற விவசாயிகள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது ஏன் அந்த லாஸ் வந்துச்சு, இன்னும் நான் அதுக்கு வீடியோ போடல. ஏன் குருவையில் நமக்கு லாஸ் வந்துச்சு, என்ன தப்பு பண்ணணும் அப்படின்றது போட்டோன்னா, அடுத்தது நம்மள மாதிரி புதுசாக விவசாயத்துக்கு வராங்க இல்லைங்களா, அந்த விவசாயிகள் தெரிஞ்சுக்க முடியும் ஈஸியாக. அடுத்த டைம் பார்த்திங்கனாக்கா நமக்கு இந்த தப்பு வராத அளவுக்கு நம்ம திருத்திக்கலாம். அதுக்காக தான் குருவையில் வந்த லாஸை நம்ம வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கோம். அடுத்தது இப்போ தாளடிக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம். தாளடிக்கு நாத்தாங்கல் விட்டுருக்கோம். நடவுலேருந்து அறுப்புலேருந்து ஹீல்டு வரைக்கும் நம்ம எடுத்து போட தான் போகிறோம். இப்போ நான் குருவையில் பண்ண தப்பு அத்தனையும் தாளடியில் நான் மாற்றி ஆகணும். என்னென்னா, இந்த வயலை பாருங்கள், இது பார்க்க மட்டமாக தெரியும், ஆனால் நான் நிற்கிற இடம் பள்ளம். இந்த பச்சை பசேருன்னு இருக்கு பாருங்கள், இதெல்லாம் பள்ளம். இதில் தான் எனக்கு நாற்றுகள் காலியானது. இது 1 ஏக்கரு. 1 ஏக்கரில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 150-180 குழி காலி ஆயிடுச்சுங்க. ரீசன் என்னன்னா, நம்ம விடுற தண்ணி அது ஃபுல்லாக நின்றுருந்துருக்கு. செடி மேலோட்டமாக மறைஞ்சு மேலே களைகள் இருந்ததுனால நம்ம பச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம், கவனிக்கல கரெக்டாக. அது நாளடைவில் தான் நமக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பயிர்களை நம்மளால் காப்பாற்ற முடியல. அப்போ ஏக்கருக்கு 160-180 காலி ஆகிடுச்சுன்னா, பேலன்ஸ் 120 குழி தான் அறுவடை பண்ணியிருக்கோம். அதுக்கு நமக்கு இந்த ஈல்டு வந்திருக்கு. சரிங்களா, நம்ம செலவு பண்ணதுலேருந்து ஒரு 40% வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 60% அவுட்டு.